5ஆம் வகுப்பு இயல் 1 கவிதை பட்டிமன்றம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கவிதை என்பது இலக்கியத்தின் வடிவான பாடல் ஒன்று வகை. கவிதையை படிக்கவும் கேட்கவும் இனிமையானது. அதுபோல பட்டிமன்றம் என்பது நம்முடைய சிந்தனைகளில் வெளிப்படுத்துவது சிறப்பான வடிவமாகும். முரண்பாடான பல நோக்கங்களை உடைய கருத்துக்களை விவரிக்க விவாதிக்கவும் பட்டிமன்றம் உதவுகின்றன. பண்பட்ட முறையில் கருத்துக்களையும் பேச்சு திறமைகளையும் முன்வைத்து இனிமையான பிரச்சனைகளை அலச உதவுதான் பட்டிமன்றம். இனிமையான கவிதைகளுடன் விறுவிறுப்பான விவாதத்துடன் பட்டிமன்றம் சேர்ந்தால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும். வாருங்கள், அப்படி ஒரு பட்டிமன்றம் ஒன்று காணலாம். பேசுதல் என்பது அடிப்படை திறன் எனில் பேச்சாற்றல் என்பது உயர்நிலை திறன். பேசுதலின் வளர்நிலையே பேச்சாற்றல். அத்தகைய பேச்சாற்றல் திறனை வளர்க்கும் பாடல்கள் ஒன்று இக்கவிதை பட்டிமன்றம். பலனிருந்த அவையிலே தாம் இயற்றிய கவிதை வெளியிட்ட போது பாரதியாருக்கு 11 வயதுதான். அதனால் கவிப்பாடும் திறமை இளமையிலேயே வளர்த்து கொள்வது சாலச் சிறந்தது. நாமும் கவிப்பாடும் திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு கவிதைக்குரிய நயங்கள் 4: உவமை சிறப்பு, சொல்லாடல், எதுகை, மோனை. உவமை சிறப்பு என்பது ஒப்பிட்டு கூறுவது, பெண்களை நிலவுடன் ஒப்பிட்டு கூறுவது போலதாகும். சொல்லாடல் என்பது ஒரு பொருள் பற்றி குறித்து பேசி வாதிடுவது. எதுகை என்பது பாடல் அடியில் 2வது எழுத்து ஒன்றி வருவது. மோனை என்பது பாடல் அடியில் முதல் எழுத்து ஒன்றி வருவது. இடம் பள்ளி வளாகம். காலம் பிற்பகல் 3 மணி. உறுப்பினர்கள்: நடுவராக சிறப்பு விருந்தினர் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் இன்சுவை, அருளப்பன், மதியொலி, சலீமா. அறிவா பண்பா நடுவர்: செந்தமிழே நறுந்தேனே, செகம் போற்றும் செம்மொழியே, முத்தமிழ் சொல்லெடுத்து நற்றமிழ் பட்டி மண்டபத்தின் நடுவராக நான் வந்துள்ளேன். வணக்கம். தித்திக்கும் தென்தமிழில் எத்திக்கும் புகழ் பரப்பும் பித்தக கவிதையால் பெரிதும் தேவை அறிவா பண்பா என பாட வருகின்றனர் பாராட்டுக்குரிய நால்வர். தனித்துவமிக்க இன்சுவை, சொல்லழகி சலிமா, அருமையான அருளப்பன், ஒப்பற்ற மதியொலி. முதல் கவிதை முத்தாய்ப்பாட இனிதே அழைக்கின்றேன் இன்சுவையை. பொருள்: நடுவர் தமிழை சிறப்பிக்கும் பெயர்கள் செம்மொழியாம் நம் தாய்மொழி. அதாவது செந்தமிழ், நறுந்தேன், முத்தமிழ், நற்றமிழ் என்று சிறப்பு பெயர்களால் கூறுகிறார் இன்சுவை. புவி காக்கும் தமிழ் தாய்க்கும் கவியரங்கத் தலைமைக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் அறிவுதான் முன்னேற்றத்தின் ஆணிவேர் என்றே அடித்து கூற வந்துள்ளேன். அக்னி தந்த அப்துல் கலாம் அசத்தியதும் அறிவாளி அறிவாளி. அறிவின் துணை கொண்டே 1000 கண்டுபிடிப்பால் தாமஸ் ஆல்வா எடிசனும் வாழ்கின்றார் அறிவாளி. அறிவு மிகு மனிதனாக அகிலத்தில் உயர்ந்து நின்றால் அத்தனையும் நம் கையில் என்று கூறி விடைபெறுகிறேன். பொருள் விளக்கம்: நம்முடைய முன்னேற்றத்துக்கு ஆணிவேர் அறிவுதான். அறிவால் சாதித்தவர்கள் 2 பேர். 1 அப்துல் கலாம், தாமஸ் ஆல்வா எடிசன் என்று இன்சுவை கூறுகிறார். அப்துல் கலாம் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர், இந்திய அறிவியல் அறிஞரும் ஆவார். இந்தியாவின் ஏவுகணை தந்தை என்று அழைக்கப்பட்டவர். தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரம் மாவட்டத்தில் பிறந்தவர். நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர். தன்னுடைய அறிவு திறமையால் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்திலும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திலும் பணியாற்றியவர். எடிசன் அமெரிக்க கண்டுபிடிப்பாளரும் தொழிலதிபரும் ஆவார். ஒளி விளக்கு, பல திரைப்பட கருவிகளை உருவாக்கியவர். தன்னுடைய அறிவால் பல வெற்றிகளையும் புகழையும் பெற்றவர். நடுவர் இன்சுவையின் கவிதை அறிவாயுதம். அடுத்து ஒளிரும் கவிதையுடன் மதியொலி கவிபாட வருகின்றார். அகிலமெல்லாம் தமிழே மணக்கும், பண்புதான் வெற்றிப்படி என்றே பறைசாற்ற வந்துள்ளேன். நற்பண்பு தூக்கிவிடும் நம்மை உயரத்திலே, நற்பண்பு புகுந்துவிட்டால் நாவினிலே இனிமை வரும். பண்பாலே சிறந்தவர்தாம் பலருண்டு நம்மிடையே, புத்தரோடு வள்ளுவரும் போதித்ததும் நற்பண்பே. நன்னெறியால் நிலைத்து நிற்போம் உலகினிலே. பொருள்: புத்தர். மதியொலி என்பவர் புத்தரையும் திருவள்ளுவரையும் உதாரணமாக எடுத்து சொல்லியுள்ளார். புத்தர் ஆசிய துன்பத்திற்கு காரணம் என்ற தத்துவத்தை உலகிற்கு போதித்தவர் புத்தர். உலகம் உயிர்கள் எல்லாம் பொதுவான உயரிய பண்புகளை எப்படி வளர்ப்பது என்பதை புத்தரின் போதனைகள் பல கூறுகின்றன. அன்பு ஒன்றே மாறாதது என்று உலகிற்கு உணர்த்தியவர். திருவள்ளுவர் 1330 குறட்பாக்கள் தந்து மக்களுக்கு நன்னெறியை உணர்த்தவர். தங்கள் வாழ்வில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த உலகிற்கு பறைசாற்றியவர். திருவள்ளுவர் பண்புடைமை என்ற அதிகாரத்தில் பண்பை பற்றி கூறியுள்ளார். நடுவர் மிளிர்கின்ற தமிழ் கவிதை மதியொலியின் அரும் கவிதை. அறிவாற்றல் பயன் பேச அருளப்பன் வருகின்றார். செறிவாற்றல் கவிதை ஒன்றை செப்பிடவே வருகின்றார். அருளப்பன்:
அறிவாற்றல் உள்ளவன்தான் ஆளுகின்றான் அந்தத்தை. வெறும் பண்பை வைத்துக்கொண்டு பெரும் பந்தல் போடலாமோ? கூறும் பண்பில் நம் வயிறும் நிறைந்திடுமோ? நல்லவன் இருந்தால் நாடென்ன முன்னேறுமோ? வல்லவன் வகுத்ததன்றோ வளமான இவ்வுலகு? தூண் போன்ற அறிவேதான் வான்முகத்தை தொட்டிடுமே. அருளப்பன் சுந்தர் பிச்சை பற்றி குறிப்பிடுகிறார். கூகுள் என்றாலே நினைவுக்கு வருவது சுந்தர் பிச்சை தான். தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தில் பிறந்தவர். இந்தியா மட்டுமின்றி உலகில் உள்ள நாடுகள் திரும்பி பார்க்கும் அளவிற்கு உயர்ந்தவர். கூகுளின் முதன்மை செயல் அலுவலர் என்பது தமிழினுடைய பெருமையாகும். நடுவர் பண்பின் பெருஞ்சிறப்பை பொழிந்திடவே வருகின்றார் சொல்லழகி சலிமா. பண்பிலான் பெற்ற செல்வம் பயனில்லை உலகோர்க்கே. பண்பேதான் அன்பை நல்கும், பன்மடங்கு உயர்வை தரும். உண்மை சொன்னேன் யாவருக்கும், அன்பின் மிகுதியால் அதியமான் உயிர் காக்கும் நெல்லிக்கனியை உவந்து அளித்தான் ஔவைக்கு. அத்தனையும் எளியோர்க்கு அன்னை தெரசா பெற்று தந்தார். குணமென்னும் நற்பண்பே குன்றிலிட்டு விளக்கன்றோ. அதாவது பொருள் விளக்கம். சலிமா என்பவர் அன்னை தெரசாவையும் ஔவையாரையும் எடுத்துக்காட்டாக கூறியுள்ளார். அன்னை தெரசா நினைவுக்கு வருவது நீலகரை போட்ட புடவை, சுருக்கம் நிறைந்த முகம், கருணை மிகுந்த விழிகள், தியாகத்தின் மொத்த உருவமாகும். ஔவையார் நெல்லிக்கனி ஔவையார் கொடுத்த நிகழ்ச்சி. அதியமான் அவியாருக்கு வழங்கிய பரிசு நீண்டகாலம் உடல் நலத்துடன் கூடிய நல்வாழ்வு தரும் அரிய நெல்லிக்கனி. அந்த கனியை தன் உண்ணாமல் மிக சிறந்த தமிழ் புலவர் ஔவையாருக்கு பரிசாக வழங்கினார். நடுவர் எல்லோரும் சிறப்பாக நல்லோரை போற்றும் வண்ணம் நற்கவிதை வாசித்தார்கள். என்னுடைய தீர்ப்பிற்கு இசைந்தே தான் வருகின்றேன். கண்ணுக்கு இருவிழி, கல்வியின் நேர்விழி, அறிவும் பண்பும் சமமாக வைத்தேதான் உற்புகழ் பெறுவோமே. பொறி ஐந்தும் பண்பாக, பார் முழுவதும் அறிவாக, வளம் வருவோம் நாமே. உளம் நிறை வாழ்த்தோடு நலம் இரண்டும் தானென்று நல்ல தீர்ப்பு கூறி நானும் விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பொருள் விளக்கம். கண்ணுக்கு எப்படி இருவிழி தேவையோ அதுபோல நம் வாழ்விற்கு அறிவும் பண்பும் தேவை. இவை இரண்டும் சமமாக பெற்றால்தான் வாழ்வில் முன்னேற முடியும். ஐம்பொறிகளாகிய கண், காது, மூக்கு, வாய், மெய் இவை ஐந்து பண்பையும் உலகம் முழுவதும் அறிவையும் இரண்டையும் வாழ்விற்கு தேவை என்ற நல்ல தீர்ப்பை நடுவர் வழங்கியுள்ளார். இரண்டையும் சமமாக வைத்து வாழ்வில் வெற்றி பெறுவோம் மாணவர்களே. நன்றி மாணவர்களே.